நாம இன்னைக்கு ஃப்ரம் சீரியஸோட சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்கலனா மறக்காம பாருங்க, அப்பதான் இந்த கதை புரியும். பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். இப்ப கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல ஊருக்குள்ள பாய்ட காமிக்கிறாங்க. அங்க பாய்டு வழக்கம் போல நைட் ஆக போகுதுன்னு ரோட்ல பெல் அடிச்சுட்டே போறப்ப அந்த ஊர்ல யாருமே இல்ல. அப்ப திடீர்னு அங்க இருந்து கருப்பு மேகங்கள் சூழுது. பாய்டோட கையும் நடுங்க ஆரம்பிக்குது, மழையும் பெய்யுது. பாய்டு பயத்துல கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே அவருக்கு வந்த ஒரு கனவு தான். இன்னுமே பாய்டு அந்த கல்லால செய்யப்பட்ட டனல் செட்டப் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. இப்ப அவர் தலையை தூக்கி மேல பார்த்தா ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த கல்லை பிடிச்சி மேல ஏற ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் மேல ஏற முடியல. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாரு. அப்படியே ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டே தூங்கிட்டு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுமே வெளியே பாக்குறான். பார்த்ததுமே பயப்படுறான். நம்ம இங்க வந்திருக்க கூடாது, பஸ்ஸை திருப்புங்கன்னு சொல்லி கத்துறான். அப்படி அவன் கத்துறத பார்த்ததுமே இன்னொரு பேசஞ்சர் அவனை பிடிக்கிறாரு. அப்ப அந்த பையன் அவர் மேலேயே வாந்தி எடுத்துறான். இதனால அந்த பஸ்ஸை கென்னியோட அம்மாவோட ஹோட்டலுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இதைத்தான் நம்ம போன சீசனோட லாஸ்ட்ல பார்த்திருப்போம். இப்ப காலனியில காமிக்கிறாங்க. ரேடியோ ஒர்க் பண்றதுக்காக வச்சிருந்த டவர் எல்லாம் கீழே விழுந்து போய் உடஞ்சு கிடக்குது. அங்க இருக்கிற ரேடியோவோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜேட் காலனி உள்ளாடி போறப்ப ஹோட்டல் முன்னாடி ஒரு பஸ் நிக்கிறத பாக்குறாரு. அந்த பஸ்ஸை பார்த்ததுமே டோனான்னு கத்திக்கிட்டே காலனி உள்ளாடி போறாரு. டோனா கிட்ட ஒரு பஸ் ஹோட்டல் முன்னாடி நிக்குதுன்னு சொல்ல டோனாவும் ஷாக் ஆகுறாங்க. பஸ்ல வந்தவங்களோ அந்த ஹோட்டல் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறா. இந்த பையனோட பேர் எல்ஜின். இவன் கிட்ட வந்து பேசுற இந்த பொண்ணு ஒரு நர்ஸ். அவ எல்ஜின் கிட்ட என்ன ஆச்சு, ஏன் பஸ்ல இப்படி நடந்துகிட்டேன்னு கேட்க எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னு சொல்றான். பட் அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். மேபி இந்த இடத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது கனவு வந்திருக்கலாம் போல. அந்த இடத்துக்கு டோனா, பாய்டோட பையன் ஜூலி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படியே ஜிம்ம காமிக்கிறாங்க. அவர் அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே அந்த குழிக்கிட்ட வர்றாரு. கரெக்டா அந்த குழியில எல்லா பொருளுமே விழுந்து கிடக்குது. அந்த பொருள் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாரு. அவரால் தனியா எடுக்க முடியல. அப்ப அந்த இடத்துக்கு ஜூலி வர்றா. ஜிம்மோ உதவிக்கு ஆளை கூப்பிடுன்னு சொல்லி ஜூலியை அனுப்பி வைக்கிறாரு. அவளும் வெளியே போய் பாய்டோட பையன் கிட்ட உதவிக்கு ஆள் வேணும்னு சொல்றா. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பார்டெண்டர் அங்க இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த பஸ்ல இருந்த 2 பேர், ரேண்டல்னு ஒருத்தரும் இன்னொருத்தரும் போறாங்க. கூடவே நம்ம பார்டெண்டரும் போறாரு. ஜிம்மோட வீட்டுக்கு போய் குழியில இருந்து ஒவ்வொரு பொருளா எடுக்க வீடு இன்னுமே கொலாப்ஸ் ஆகுது. அதே டைம்ல வெளியே நின்னுகிட்டு இருந்த பஸ்ல வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே அந்த ஹோட்டல் உள்ளாடி கூட்டிட்டு போறான் கென்னி. அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்கள ஆல்ரெடி விக்டர் வந்து காப்பாத்தி இருப்பாரு. இப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் வாழ்ற குகைக்குள்ளாடி போயிட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் கொஞ்சம் சவுண்டா பேச விக்டரும் சவுண்ட் கேட்ட அந்த மான்ஸ்டர்ஸ் எந்திரிச்சிரும், அமைதியா வாங்கன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் அங்க ஒரு சூட்கேஸை மிதிச்சிடுறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா புது ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வெளியே வரும். விக்டரும் நம்ம போகணும்னு சொல்லி அங்கிருந்து போறாங்க. அப்படி போறப்ப ஜிம்மோட ஒய்ஃப் பயந்து போய் நம்ம திரும்ப போலாம்னு சொல்ல விக்டரும் தைரியமா இருங்க, அதுங்க தூங்கி தான் கிடக்குது, அப்படியே நம்ம போயிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்ப பாய்டோட நிலைமை என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. பாய்டும் அவரோட நிலைமையை நினைச்சு, சாரா நீ தான் சொன்ன இந்த ட்ரீ உள்ளாடி போனா நம்ம சேஃபா இருக்கலாம்னு, ஆனா நீ எங்க போனே தெரியலன்னு சிரிக்கிறாரு. அப்ப மேல இருந்து ஹேன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பாய்டும் ஹேன்னு திரும்ப கத்துறாரு. மேல இருந்து ஒரு குரல் கேக்குது, நீ உண்மைதானா அப்படின்னு. பாய்டும் நான் உண்மைதான்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே மேலே இருக்கிறவரு எனக்கு ஹெல்ப் தேவைன்னு சொல்ல பாய்டும் என்ன வெளியே கொண்டு வந்தா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப மேலே இருக்கிறவரோ ஒரு கயரை எடுத்து போடுறாரு. அந்த கயரை பிடிச்சி பாய்டு மேலே ஏற ட்ரை பண்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜேட காமிக்கிறாங்க. ஜேட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய லாஸ்ட் தம் அடிக்க போறாரு. அப்ப அங்க இருக்கிற சவர்ல அந்த ரவுண்ட் சிம்பிள் தெரியுது. அப்படியே திரும்பி பாக்குறப்ப அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு டம்மி பொம்மை இருக்கு. அது ஜேட பார்த்து கத்த ஜேடும் திரும்ப அதை பார்த்து கத்துறாரு. அப்புறம் அது எல்லாமே காணாம போகுது. ஜேடுக்கு இது எல்லாமே பழகிட்டு போல. அப்படியே திரும்ப விக்டரை காமிக்கிறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டரும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்க 2 மான்ஸ்டர் தூங்கிக்கிட்டு இருக்கு. விக்டர் எதையோ பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. அது என்னன்னா ஒரு டம்மி பொம்மை. ஜேட் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல அதே டம்மி பொம்மை தான். அதை பார்த்ததுமே விக்டர் டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே வெளியே போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் வந்து என்னாச்சு விக்டர், எந்த வழியா போகணும்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு விக்டர் எனக்கு தெரியல, எனக்கு நல்லா பயமா இருக்குன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டரை சமாதானப்படுத்துறாங்க. அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. விக்டர் பயந்து தான் போறாரு. அந்த பொம்மை பத்தி விக்டருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் விக்டர் அதை பார்த்ததுமே பயப்படுறாரு. இப்ப காலனில ஜேட் கிட்ட ஈத்தன் வந்து பேசுறான். அப்படி பேசுறப்போ ஜேட் கேக்குறாரு, நீயும் விக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, உனக்கு விக்டரோட ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க அடுத்த சீன்லயே 2 பேரும் விக்டரோட ரூம்ல தான் இருக்காங்க. ஜேட் அங்க இருக்கிற எல்லா டிராயிங்ஸையும் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்ப குட்டி பையன் ஈத்தன் இப்படி பண்ணாதீங்க, விக்டருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல ஜேடும் விக்டர் இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பாரு, ரொம்ப நாளா ஆளையே காணோம், எதுக்காக இப்ப விக்டரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க ஜேட் அவருக்கு தெரியுற சிம்பிள்ஸை பத்தி சொல்றாரு. கூடவே அந்த
போட்டோவையும் காமிச்சு அதுல விக்டர் இருக்கிறான்னு காமிக்கிறாரு. அப்ப குட்டி பையன் இத்தனை ஒரு விஷயத்த சொல்றான், கொஸ்ட்ல சிம்பிள்ஸ் எல்லாம் தேவை. ஜேடும் என்ன கொஸ்டான்னு கேட்க, ஆமா இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி, இந்த மாதிரி கொஸ்ட விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா சிம்பிள்ஸ் முக்கியம், சிம்பிள்ஸ்ல நல்ல சிம்பிள்ஸும் இருக்கும் கெட்ட சிம்பிள்ஸும் இருக்கும்னு சொல்ல, ஜேடு கெட்ட சிம்பிளான்னு கேக்குறாரு. ஆமா கெட்ட சிம்பிள்ஸ் நம்மள கெட்டது பண்ண வைக்கும்னு சொல்றான். ஜேடும் அப்படியே நிக்கிறாரு. அப்படியே பஸ் கிட்ட காமிக்கிறாங்க. அங்க டோனா அந்த பஸ் டிரைவர் கிட்ட மான்ஸ்டர் பத்தி எல்லாம் சொல்ல, அந்த பஸ் டிரைவரும் இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பஸ்ல ஏற போறாங்க. டோனாவும் விடுற மாதிரியே இல்ல. அதே டைம்ல எல்ஜின் கிட்ட அந்த பஸ்ல இருந்த நர்ஸும் நீ ஓகே தானே, உன்னால நடக்க முடியும் தானேன்னு கேட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா அவனுக்கு அந்த இடத்துலயே வலி போயிருது. எல்லாரும் எல்ஜினை வந்து பிடிக்கிறாங்க. சேம் டைம்ல ஜிம்முக்கு வீட்டுக்குள்ளாடி எல்லாருமே அந்த குழியில இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றப்போ வீடு கொலாப்ஸ் ஆகி அப்படியே மொத்தமா இடிஞ்சு விழுது. ஜூலியும் அப்பா அப்பான்னு கத்துறா. ஜிம்மோட மேல ஒரு பெரிய மரம் இருக்குது. பார்ட்டனோட கால் மேல ஒரு பலகை கிடக்குது. அவருக்கு கால்ல அடி. இன்னொரு பையன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அப்ப அங்க அந்த உடஞ்சு கிடக்கிற வீட்டுக்குள்ளாடி இருந்து ரேண்டல் வெளியே வர்றாரு. அவர் மட்டும் தான் தப்பிச்சது. ரேண்டலுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே விக்டரை காமிக்கிறாங்க. விக்டரும் ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த மான்ஸ்டர்ஸ் வாழ்ற இடத்துல இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. அந்த இடத்தோட நடுவுல கல்லால வச்சு டவர் மாதிரி அடுக்கி இருக்கு. திடீர்னு பார்த்தா பால் மாதிரி இருக்கிற ஒரு கல்லு உருண்டு அது மேலேயே பட்டு அந்த டவரும் சரிஞ்சு கீழே விழுது. அந்த பால் எங்க இருந்துடா வந்ததுன்னு ஜிம்மோட ஒய்ஃப் போய் பாக்குறப்ப அந்த கேஜுக்குள்ளாடி ஒரு குட்டி மான்ஸ்டரா இல்ல மனுஷனான்னு தெரியல. அது ஒரு செகண்ட் ஜிம்மோட ஒய்ஃபோட கண்ணுக்கு தெரியுது. இத பார்த்ததுமே ஜிம்மோட ஒய்ஃப் பயந்து சவுண்ட் போட்டுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ஒன்னு முழிக்குது. ஜிம்மோட ஒய்ஃபும் கீழே பாக்குறப்ப அங்க தண்ணி சொட்டுக்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸ் வர எந்திரிச்சு இவங்கள பார்த்து வருது. அங்க கொஞ்சம் தண்ணி கெட்டி கிடக்கு. அந்த தண்ணி எங்க இருந்து வருதோ அந்த வழியிலேயே போறாங்க. ஏன்னா இவங்க குழி தோன்றப்ப மழை பெஞ்சு இருக்கும். அப்படி தண்ணி வருதுன்னா வெளியே போற வழி இருக்க சான்ஸ் இருக்குன்னு அந்த தண்ணி வர்ற இடத்தையே ஃபாலோ பண்ணி போக அப்படியே வெளியேயும் வந்துடுறாங்க. ஆனாலும் அங்க இருந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நைட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இப்ப ஊர்ல காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் ரேண்டலை செக் பண்ணிக்கிட்டு அந்த பஸ்ல வந்த நர்ஸையும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பஸ்ல வந்த நர்ஸ் வேற யாரும் இல்ல, டாக்டருக்கு ஒரு பொண்ணோட என்கேஜ் ஆகிருக்குன்னு சாரா கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த என்கேஜ் ஆன பொண்ணு தான் இவங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே சேர்ந்துட்டாங்க. இப்ப ஜிம்ம காமிக்கிறாங்க. அவர் நல்ல வசமா மாட்டி கிடக்குறாரு. அவர் வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா ஒரு பலகையை வெளியே எடுத்தா இன்னொரு பலகை உள்ள போகுது. அப்படி உள்ள போற பலகை உள்ளாடி மாட்டி கிடக்குற அவங்கள நசுக்க ஆரம்பிக்குது. சோ ஜிம் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு ஸ்லோவா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா எடுங்க, அப்பதான் நாங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஜூலியும் இல்ல நைட் ஆக போகுதுன்னு சொல்ல, ஜிம்மும் எங்களை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜூலி அல்றா. உடனே டோனாவும் சொல்றாங்க, நாங்க அந்த சிம்பிள் போட்ட கல் இல்லாம இந்த ஊர்ல எவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்திருக்கோம் தெரியுமா, அந்த மான்ஸ்டரால எங்களை கண்டுபிடிக்கவே முடியல, அதனால அவங்கள அப்படியே விட்டுறலாம், அவங்க சவுண்டு போடாம இருந்தா கண்டிப்பா மார்னிங் உயிரோட இருப்பாங்க, முடிஞ்ச வர அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்கள பார்க்காத மாதிரி மறைச்சு வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அதை பார்த்த டோனா கடுப்பாகி ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து பஸ்ஸோட டயரை சுட்டுறாங்க. இப்படி கன்னை வச்சு சுட்டதுனால அங்க இருந்த கொஞ்சம் ஆட்கள் பயந்து ஓடிடுறாங்க. அந்த புது பையன் எல்ஜினும் அங்க இருந்து ஓடிடுறான். அப்படி ஓடி போன மக்களை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக ஃபாத்திமாவும் பாய்டோட பையனும் போறாங்க. அதே டைம்ல கென்னி கன்னை காமிச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அந்த ஹோட்டல் உள்ளாடி போக சொல்றான். எல்லாருமே பயந்து போறாங்க. இப்ப ஜூலி ஜிம் கிட்ட வந்து, அம்மா எங்கன்னு தெரியல, நீங்களும் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணன்னு சொல்லி ஆள. ஜிம்மும் அந்த குழிக்குள்ள ஒரு டனல் போன மாதிரி இருந்தது, கண்டிப்பா உன் அம்மா உயிரோட தான் இருப்பா, நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு. மான்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையும் பார்க்காம இருக்கிறதுக்காக அங்க கொஞ்சம் ஷீட்ஸ் எல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. அப்படியே இப்ப பாய்ட காமிக்கிறாங்க. அவர் அந்த டனல்ல இருந்து கயரை பிடிச்சி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா அங்க ஒருத்தர சங்கிலியில கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் ரொம்ப நாளா இங்க இருக்கிறாரு போல. ஆளு உடம்பெல்லாம் சுருங்கி எலும்பும் தோலுமா இருக்காரு. அவர் பாய்ட பார்த்து, உன் கையில என்ன வச்சிருக்க, கன்னான்னு கேக்குறாரு. பாய்டும் ஆமா அது கன்னு தான் சொல்றாரு. அப்ப வேலை இன்னும் ஈஸியா போச்சுன்னு சொல்ல, பாய்டும் என்னன்னு கேக்குறாரு. சங்கிலியில மாட்டி கிடந்தவரும் அந்த துப்பாக்கியால என்ன கொல்லத்தான்னு சொல்றாரு. இங்கேயே சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.